ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? இப்போ உங்களுக்கு வேணுன்ற மொபைல் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரியா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல போட வேண்டிய ஒவ்வொன்றும் தெளிவாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். சில இதில் நாங்கள் ஷார்ட் வீடியோ தனியாக போடும்போது ஒரு சொல்லுவோம் தெளிவாக. ஸோ இந்த ஸ்டாக் வீடியோன்றது பார்த்திங்கன்னா நாங்கள் கடை மூடுற நேரம். சரியா? நம்ம கடை மூடும்போது ஒரு அவசரத்தில் தான் டைம் ஆயிடுச்சு. ஸோ கிளம்புவோம், இருக்கிறத சொல்லிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் போடுறது தான். ஸோ அதில் சில இது மிஸ் ஆகும். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறது கேளுங்க. இப்போ வாங்கிட்டா கூட நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். சரியா? அதனால் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக தான் சொல்லி போட போகிறேன். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி தவறு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை போடுறேன். இது பார்த்திங்கன்னா OnePlusல 12. இது OnePlus 12 GB ரேமு, 256. இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. 6 மந்த் வாரண்டி இருக்குது. மொபைல் எப்படி இருக்குன்னா தகன்னு இருக்குது. பஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல கூட ஏன்னா 12 இப்போ 13 கூட வந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல, 13ஓட OnePlus 12 அந்த பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். சரியா? அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இது இந்த கலருக்காகவே இந்த மொபைல் எடுக்கலாம். பாக்ஸு கிடையாது, மொபைல் மட்டும்தான். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 36,000, 36,000 ரூபா. அது கம்மி வராது. ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இதுக்கான ஒரிஜினல் பில்லு, இந்த பில்லை தான் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பில்லு தான் முக்கியம். ஸோ பில்லை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. பில்லில் பார்த்திங்கன்னா 63,000 ரூபா ரேட்டு வந்திருக்கு. 9ஆம் மாதம் வாங்கியிருக்காங்க. எப்போன்னா 9ஆம் மாதம் வாங்கியிருக்காங்க, 2024. சரியா? வருஷம் 2024. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,000 ரூபா, 36,000. தம்பி ஸ்டிக்கர் விட்டு ஆல்ரெடி இது ஒரு கடைக்காரர் வாங்கிட்டாரு. நான் உண்மையிலே சொல்லிட்டேன் இந்த மொபைலை. இதோட ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாரு. அவர் கையில் 20,000 ரூபா கொடுத்துட்டு 15,000 ரூபா நாளைக்கு தரேன்னாரு. ஐயோ, நீங்கள் தயவு செஞ்சு ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம இங்கே தான் பக்கத்து கடை தான் இருந்தாலும் நமக்கு என்னென்னா, எங்களுக்கு இதை கொடுத்தவர் காசு கேட்டுகிட்டே இருக்காரு. ஆல்ரெடி நானே அவருக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டேன், பாதி பேமெண்ட் கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ இவர் நாளைக்கு கொடுக்குற வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டார்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். இன்னொரு கஸ்டமர் பாதி பேமெண்ட் தரேன்டாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபுல் அமௌண்ட் வேணுன்றதுக்காக தான் இந்த மொபைலை நாங்கள் கொடுக்கல. ஸோ இதுதான் ரீசன், உண்மையான ரீசன். இது விற்றுருக்கோம். இந்நேரம் விற்காததுக்கு காரணம் காசு நாளைக்கு வர்ற மாதிரி இருந்தனால ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ தான் போட்டோம், ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி தான் இது வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் இல்லை, இந்த OnePlusஸாக இருக்கிறதெல்லாம் போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். OnePlusலாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுருவோம். இது OnePlus 12. இது OnePlus 12. இது அப்ராட் யூனிட் தான். இது அப்ராட் யூனிட்டு. இதில் எல்லாமே ஒர்க் ஆகும். நேற்று காலையில் ஒன்று போட்டோம்ல, அது என்னது, அது 12R. அது பார்த்திங்கன்னா காலையில் தான். இது அவன் பேர் என்ன, காதர் இது 12R. அது ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலன்னு சொன்னோம். ஜிபே ஒர்க் ஆகலன்னு சொன்னோம். ஸோ அது வேறு. இது அப்ராட் மொபைலாக இருந்தால் கூட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபேலேருந்து எல்லாமே ஒர்க் ஆகும். சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜருக்கு விலை அவர் 42,500 ரூபா, அதாவது 42,500 சொல்கிறாரு. சரியா? இப்போ 42,500னா இது எவ்வளோ, 30. ஆமாம், ஆசிம் கொடுத்தா அப்படி எந்த இருக்குது கேட்டுக்க ஒருக்கா ஃபோன் பண்ணி. ஆசிம் ஃபோன் பண்ணார், அவர் தானே டெய்லி வாங்குறவர் தான். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 42,500 ரூபா. சரியா? இதோட விலை 36,000 ரூபா. கிட்டத்தட்ட எவ்வளோ, 6,000 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, 6,500 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது உள்ளே வச்சுருவேன். இது உள்ளே வச்சிரு. இது உள்ளே. அடுத்தது OnePlus 12R. இதுதான் வித்துருச்சு. இதான் நேற்று இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வாங்கினார்ல பாக்ஸோட, அவரு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நாங்கள் வரும்னு சொல்லி விற்றுட்டோம். அதாவது பேக் டோர் உடஞ்சிருந்துச்சுல அது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கதையை நம்ம பேசி நேரத்தை வீணாக்க வேணாம். சரியா? இப்படி வச்சிரும். இந்த இது
இது வந்து ஒன் ப்ளஸ் 13 இது 55,000 55,000 55,000 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 6 மந்த் வாரண்டி இருக்குது. 12 GB ரேமு 256 6 மாதம் வாரண்டி இருக்குது பாஸ். இது மொபைல் எப்படி இருக்குன்னா புத்தம் புதுசாக இருக்குது. இந்தியன் மொபைலு, இந்தியன் வாரண்டி எல்லாமே சேமு உங்களுக்கு. இதுவும் இந்தியன் மொபைல் தான் சரியா. அது வந்து 12, இது வந்து 13. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது கெத்தாக இருக்குது பாருங்களேன். இதுதான் கெத்தாக இருக்குது. 12 தான் அப்படி கெத்தாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 13ஓட 12 தான் கெத்தாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 55,000. பா 12 கேட்டார் வேணுமான்னு கேளு. ஒயிட் கலரு 12 கேட்டார் வேணுமான்னு கேளு. 12 கேட்டார் வேணுமான்னு கேளு. டக்குன்னு விற்றுரும். இப்போ கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு கூட. ஸ்டாக் வீடியோவில் கூட அதை தான் சொல்லிட்டு இருக்கான். இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 10Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 17,500 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. இல்லை 12 வேணுமா கேளு. 17,500 8 GB ரேமு 128 ஒன் ப்ளஸ் 10T. இல்லை அதை ஃபோட்டோ வேணுமா? இந்த இருக்குது ஃபோட்டோ. ஓ ரைட் ஃபோட்டோ எடுத்தோம். சரி ஓகே பாஸ். வேறு என்ன இருக்குது ஒன் ப்ளஸில்? இந்த இது ஒன்று இருக்குது. என்ன மொபைல் இது? 9 ப்ரோ. இது 18,000 போட்டாப்புல ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ. ஸோ இதெல்லாம் இன்னும் விற்காமல் இருக்குது. நமக்கு எப்பவும் விற்றுரும் உடனே. 18,000 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோ ஃபுல் கிட்டு உள்ளது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12,256. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். சொல்லுதானே வெறும் பீஸ் பில்லு மட்டும்தான். இது வந்து ஒன் ப்ளஸ் நாடில் வந்து 11,500 ஒன் ப்ளஸ் நாடு 8/128 8/128 மொபைல் மட்டும்தான். 11,500. சார்ஜர்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் டப்பா தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500. எம்ஐ சார்ஜர் தானே? இப்போ ஒரு சார்ஜர் இருக்குப்பா 250 ரூபா. இந்த சார்ஜரு யாருக்கு வேணுமா கேளு. 250 ரூபா. இன்பேசின்னு சொல்லிட்டு நான் அது ஃப்ளாஷ் சார்ஜர்னு போட்டிருக்கேன். 44 வாட்ஸு வெறும் 250 ரூபா. கேட்டு பாரு. அப்படி வேணும்னா அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஃப்ளாஷ் சார்ஜர் வெறும் 250 ரூபா. என்ன வேணும்? ஆமாம் S23 ப்ளஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த இருக்கு. ஸோ ஒன் ப்ளஸ் நாடு இது 8/128 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. 9,500 9,500 8 GB ரேமு 128. மொபைல் தெளிவாக இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே, இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ இதோட விலை வந்து 9,500 கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணுமா பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ரேட்டு அவ்வளோதான் சொல்கிறாப்புல, குறைக்கவும் மாட்டார் அவர். அப்புறம் வந்து ஒன் ப்ளஸில் என்ன இருக்குது? ஒன் ப்ளஸ் நாடு 3 14,500 14,500 ஒன் ப்ளஸ் நாடு 3 5G மொபைலு.
பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. வாரண்டி இருக்கும். 8/128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,500. அதாவது 14,500 14,500. ஸோ நல்ல ரேட்டு. மொபைல் புதுசாக இருக்குது. பேக் ஸ்டிக்கர் கூட பிரிக்கலாம், அவ்வளோ புதுசாக இருக்குது. OnePlus Nord 2Tன்னு ஒரு மொபைலு. ஸோ 12,000 போட்டிருக்காங்க. டிஸ்பிளே கிளாஸ் சேஞ்ச் பண்ணது. வேற எங்கே இருக்குது OnePlus? பாக்ஸ் இல்லாமல் இருக்குது மொபைலுங்க. OnePlus Nord 2 10,500. நம்ம இதில் கஸ்டமர் இது 10,500. 8/128. இப்போ இதே பீஸு பாக்ஸோட எவ்வளோ? 11,500. அதை விட 1000 கம்மி. இது Nord 2 இது 10,500. 10,500. 8/128. அப்புறம் வந்து இந்த OnePlus 8ல் வந்து மொத்தம் 3 பீஸ் இருக்குது. 12GB ரேமு, 256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதுவும் OnePlus Nord 12GB ரேமு, 256. 12,000. 500 டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே 256 தான். என்னென்னா பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு. ரெண்டுக்குமே பேக் டோர் உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. தெளிவாக இருக்குது. சரியா? இதெல்லாம் நம்ம நிறைய காமிச்சிட்டோம். அதனால் இப்போ வந்து அடுத்த வீடியோக்கு போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே OnePlus Nord தான். OnePlus 80 தான். OnePlus 80 தான். இது 80 தான். இதுவும் 80 தான். இதுவும் OnePlus 80 தான். 11,000 இது. 11,000 ருபீஸு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/128. இது ஜிபி கம்மி. 11,000. பேக் டோருக்கு ஓப்பனாக தான் இருக்குது. லைட்டாக ஓப்பனாக இருக்குது. வேறு OnePlus என்ன இருக்குதுன்னு தெரியலையே. இதுங்க பார்த்து வந்தால் இருக்குது. OnePlus 8 இது 15,500. 15,500. அதாவது 15,500 தரேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12GB ரேமு, 256. மொபைல் இது என்ன ஒர்த்துனா உங்களுக்கு வந்து 12/256 ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கலரு OnePlus 8 எட்ஜ் மாடலு. ஸோ 15,500 கரெக்டு தான். 12/256ன்றனால ரேட் அவ்வளோ சொல்கிறாப்புல. உங்களுக்கு பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். இது OnePlusல வந்து 10R 8/128 தான். இது 8/128. பேட்ரி ஹெல்த்து வந்து இதெல்லாம் தெரியும் உங்களுக்கே. மொபைல் ஆனால் புதுசாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 12,500. 8/128. OnePlusல 10R. இது வந்து OnePlusலேயே வந்து பார்த்திங்கன்னா 15,500. 9 இது 8/128. மொபைல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சார்ஜ் கிடையாது இதுக்கு. சார்ஜ் பண்ணணும். இது ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம நிறையா போட்டோம். 8/128. மொபைல் புதுசாக இருக்குது. 15,500. 15,500. கோல்டு கலர் மாதிரி தானே. iPhone 8 எடுத்து விடுங்க. iPhone 8 இப்போ தான் போட்டோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். 7,500. வேறு என்ன இருக்குது? அந்த ஒன்று OnePlusல அங்கே மேலே இருக்குது. OnePlusல வந்து 7 இது. OnePlus 7 7,500. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. சார்ஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து OnePlus 8 11,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் இருக்குது. எது? ஆமாம், அது மட்டும் தான் 250 ரூபா. ஒன்று தான்ப்பா. அது ஒரு கஸ்டமர் நத்திங் ஃபோனுக்கு கொடுத்தாங்கப்பா. நத்திங் ஃபோனுக்கு வந்துச்சு அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8 12GB ரேம், 256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை. டிஸ்பிளே கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்குது. சரியா? இதோட ப்ரைஸ் 11,500.
சரி, அடுத்து ஐஃபோன் நம்ம பார்த்து போட்டுருவோம். ஐஃபோனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து போட்டுருவோம். முதல் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 இது. ஐஃபோன் 14 34,500 128 பேட்டரி ஹெல்த் 83%. பாக்ஸு மொபைலு ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நீட் கண்டிஷனாக இருக்குது. ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 34,500 34,500 சரிங்களா? 200 எவ்வளோ சொன்னார்? 250 தானே சொன்னார். ஆமாம். ஸோ இது வந்து ஐஃபோனில் வந்து 11 இது. இதோட ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 128 ஜிபி இது. 7,500. ஆமாம். இது ஐஃபோன் எக்ஸ் இது. ₹64 GB 10,000 இது. சில்லறை இருக்கானே. பேட்டரி ஹெல்த்து 64. சில்லறை இல்லையப்பா. ஜிபே பண்ணிடுற சொல்லு அவரா. ஜிபே பண்ணிடுற சொல்லு. ₹250 தான். நீங்கள் ஜிபே பண்ணிடுறீங்களா? வீடியோ போட்டு முடிச்சோன்னே நம்பர் சொல்லு. அப்படியே ஜிபே இதுலேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்ப்பா. லிமிட் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் காசு கொடுத்தோம். நீ வாட்ச் பண்ணிக்கிட்ட கூட அவர் யார்கிட்டயா வாங்கிட்டு வர. உங்ககிட்ட ₹250 இருக்காண்ணா? ₹250 இருந்தால் கொடுத்து விடுங்கண்ணா, நான் தரேன். ஜிபே தான். உங்கள் ஜிபே சியா முசீவுப்பா. இப்போ தான் இவன் ஆசிங்க போட்டு விட்டான். சுத்தமாக முசீவு. இல்லை 300 இருக்கா? 300 300 இருக்கா? 50 இருக்கு. இந்த இருக்கேன் கொடுங்க. நம்பர் சொல்லுங்க, ஜிபே பண்ணிடுறேன். நம்பர் சொல்லுங்க, ஜிபே பண்ணிடுறேன். நம்பர் சொல்லுங்க. நம்பர் இல்லை. ஹலோ, அவன் நம்பரை போடு. அவருக்கு தானே போட்டீங்க, காட்டுங்க. இருங்க உங்களுக்கு ஜிபே பண்ணுறாங்க. ஓகே. இவர் இது வாங்கிட்டாரு. சரி, ஓகே. சொல்லுங்க நம்பரு. 95 140 92 தானே? ஆமாம். எவ்வளோ போட்டோன்னோ? 300. ஓகே. நம்ம பேர் ஃபோன் நம்பர் இருக்கு. தம்பி போட்டம்பா. 300 வந்துச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து +16 60,500 60,500 சரியா? 60,500. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசு. இன்னும் வாரண்டி நவம்பர் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 60,500 128 GB. சைக்கிள் கவுண்டுன்னு சொல்லுவோம்ல, சைக்கிள் கவுண்டு, பேட்ரி ஹெல்த்து
அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது. மொபைல் எடுத்து யூஸ் பண்ணாங்களா என்னன்னே தெரில. 99% வந்து அந்த சைக்கிள் கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒரு வாட்டி இப்படி போட்டு இப்படி எடுத்தால் கூட 100ன்னு காமிச்சிடும் சைக்கிள் கவுண்டு. அப்போ 99 வாட்டி தான் இந்த மொபைலை வந்து அவங்க வந்து சார்ஜில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ புதுசுன்றதை நீங்கள் உணர்ந்துக்கங்க. மொபைலில் என்னென்னா ஒரு டென்ட் இருக்குது. நவம்பர் மாதம் வரையும் வாரண்டி இருக்குது. பட் ஆனால் டென்ட்டும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறோம்? வெறும் 60,500 இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்தார், 70,000 கேட்டார். ஒரு இதே மாதிரி ஒரு மொபைல் அவர் விற்க எடுத்துகிட்டு வந்தார். 70,000 கம்மி இல்லைன்ட்டு போயிட்டார். ஆனால் இங்கே வாங்கணும்ல, நம்ம நின்று வாங்குறவங்க வாங்கினாரு. ஆமாம், இன்றைக்கி தான் ஆக்டிவேட்டு. ஆனால் 70,000 கம்மி இல்லைன்ட்டு போயிட்டார். நாங்கள் எவ்வளோ 60,000 போட்டோம். ஆனால் நவம்பர் மாதம் வரைக்கும் இன்னும் வாரண்டி இருக்குது. ஸோ அப்புறம் என்ன இருக்குது? ஐஃபோனு இந்த இருக்குது. இது 2 5,500 5,500 64 GB. இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ரோக்கனு. இதோட ரெண்டோட விலையும் வந்து 5,500. இதெல்லாம் நிறையா சொல்லிட்டேன். சொன்னதே சொல்லி நமக்கும் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்காக வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிடணும். இது ஐஃபோன் எக்ஸு. இதுவும் 64 GB தான், 11,000. இது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு. இது இல்லை, இன்னும் நீங்கள் ஒன்று வந்து செங்கப்பா. அது இதாக இருக்குது 14+. 14+. போயிட்டு வாங்கம்மா. சில்லறை இல்லை, சில்லறை இருந்த சில்லறைலாம் கொடுத்துட்டோம். சில்லறை இல்லை, கோச்சிக்காதீங்க. எவ்வளோ வேணும்? கொஞ்சம் பேக் பண்ணுறதுப்பா. சும்மா கையில் கொடு, அவங்க சும்மா அமுக்கிட்டே போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 14+. இது 25,500. இதில் வந்து இது கொடுத்தாச்சு. இது கொடுத்ததை போய் பேசிகிட்டு இருக்கோன்னா இன்னொரு ஃபோன் எதோ ஒன்று எடுத்தால் மறந்துட்டேன். எங்கே வச்சிருந்தேன் இந்த இருக்குது. இது வந்து ஐஃபோன் 12. ஐஃபோன் 12 13,500. ஒய்ஃபை நாட் ஒர்க்கிங்கு, 128. பேட்ரி ஹெல்த் 87. வேறு அவ்வளோதான். ஐஃபோன் காலி நம்மகிட்ட. சும்மா சரியா? ஐஃபோன் காலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? ஆனால் இன்னொன்றில் இருந்தது, ஒரு இதில் இல்லை. ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இப்போ தான் போடுறேன். சாம்சங். சொல்லுங்க. அதுவா? அது நான் எடுத்துட்டேன். சும்மா இதை இடத்துல இங்கே இருக்கிறேன்டா. அவன் என்ன கேட்குறா பாரு. இங்கே இருக்கிறேன். இல்லை, அந்த அடாப்டர்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இது ஒன்று தான். இது வேணும். இது ஓகே தானே? இது அது எடுத்துக்கிட்டாங்க. நான் வேற எதுனா இருக்கா வாங்கி? வேற இல்லையே. வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சாம்சங்கில் வந்து இப்போ சாம்சங்காக எடுத்து போடுவோம், அவ்வளோதான். ஐஃபோனும் காலி. இப்போ சாம்சங் தான் போட போகிறோம். சாம்சங்கில் வந்து S23+. இது ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து முந்தா நாள் ஒருத்தர் கேட்டார். 26க்கெலாம் கேட்டார், 26 27க்கெலாம் கேட்டார். ஆனால் நம்ம கொடுக்கல. கஸ்டமர் 29,500 போட சொன்னார். இன்றைக்கி வந்து 25,500 பேசியாச்சு. சரியா? 25,500 இது வந்து கஸ்டமர் வந்து நமக்கு விற்க சொல்லி கொடுத்த ரேட்டு. சரியா? இது வந்து 8/256 GB. இதில் வந்து என்னென்னா இந்த மேலே உள்ள அந்த பவுச் அடையாளம் இருக்குது. பவுச்சு போட்டதுக்கான அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிருக்கு. ரொம்ப ரஃப்பான பவுச் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. மேலே அப்படியே போயிடுச்சு. மற்றபடி சைட்லலாம் கூட அவ்வளோவா இல்லை. சரியா? அதே மாதிரி வந்து 8/256 இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் லாக்குன்னு இருக்குது. வாட்டர் லாக்குன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங் யூஸ்ட் ஆச்சுன்னா இந்த யூகி டெம்பர்லாம் போட்டிருப்பாங்களா, அதனால வர்றது இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,000, 25,000க்கு தரோம். யாருக்காவது வேணுமா பாருங்கள். பாக்ஸ் உள்ளே வச்சுருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ஸோ அடுத்த சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா A34 சாம்சங் கேலக்ஸி A34 12,000 கொடுத்தாப்புல. இது யாருதுவா சாதிக்குதா? A34 யாருது? அவர் தான். ஆமா அவர் எவ்வளோ சொன்னார்? ஆமாம் எவ்வளோ சொன்னார்? ரேட்டே சொல்லியே. தெரியல, அவனை எடுத்துட்டு போயிட்டு பிச்சை எடுத்துருவான். சரி இப்போ கேள, கொஞ்சம் பக்கத்தில் இருக்காப்லையா கேளு. 3 நாளாக விலை போடாமல் வச்சுருக்கோம்ப்பா 12,500ன்னு. விலையும் தெரில ஒன்றும் தெரில. போயிட்டாப்லையா? 12,500 சாம்சங் கேலக்ஸி A34. இது வந்து சாம்சங் கேலக்ஸி A53 9,500 பாக்ஸு மொபைல் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128 5G மொபைல். இது சார்ஜ் காலி ஆயிடுச்சு. இது சார்ஜ் பண்ணோம். ஸோ அடுத்த சாம்சங் இங்கே எதுவுமே இல்லை, கீழே எதுவுமே இல்லை. அடுத்த சாம்சங் இந்த இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A15 சொல்லிட்டு ஒரு மொபைலு 9,800 9,800. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா இது? 8,128 சாம்சங்கில் வந்து M31Sன்னு M31 நினைக்கிறேன். M31 இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல். இது இருந்தாலும் வந்து இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. வெறும் 4,000 தான் 4G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4,000 ருபீஸ், 4,000. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S10 லைட். இது S10 லைட்டு, இதுவும் 4,000 தான் 4,000 ருபீஸு. இதுவும் 4,000 4,000 ருபீஸ், 4,000 தான் இதுவும். இது வந்து செம பெரிய ஃபோனு சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிளிங்க் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் டிஸ்பிளே பார்த்தா. பிளிங்கிங் மாடலு. ஸோ இந்த பிளிங்கிங் வந்து உங்களுக்கு மொபைலை டெட் ஆகிக்கிறோமான்னு சொன்னால் தெரியாது, சரியா? காரணம் வந்து இந்த இடத்துல வர பிளாக் டாட் இருக்குது. இந்த ஃபோன் வந்து டக்குன்னு கண்ணை மூடிடுமான்னா எங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் நீங்கள் அப்படி வாங்கினா கூட ஒரிஜினல் சார்ஜர் 20 வாட் சார்ஜர் போட்டு பெர்ஃபெக்ட் லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு வரும். 18,500 தான் போட்டிருக்கோம் நாங்கள். 12GB RAM 256. மற்றபடி மொபைலில் வர எந்த இஷ்யூமே கிடையாது, எந்த இது ஃபால்ட்டும் கிடையாது, சரியா? ஸோ விலை வந்து 18,500, 18,500 ஒன்லி மொபைல். பாக்ஸ் மொபைல்லாம் கிடையாது, வெறும் ஒன்லி மொபைல் தான் இது. சாம்சங் தான் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயும் அப்பப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி டிஸ்பிளே இப்படி ஆயிடுச்சு. நான் அவர் சொல்லி தான் கொடுத்தாரு, டிஸ்பிளே திடீர்னு ஒயிட்டாக மாற்றிரும், நீங்கள் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் சரியாயிரும்டாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணவே முடியலையே தம்பி, இதை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இப்போ நல்லா ஆயிடுச்சு போல இருக்கு. நல்லா ஆயிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ண தேவையில்லை, அதுவாக நல்லா ஆயிடுச்சு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் 8,500 தராரு. 12GB RAM 128 அப்ராட் யூனிட்டு 5G மொபைலு. இந்தியன் 5G தான், ஜியோ எடுக்குமான்னு தெரியல. ஒரே ஒரு கோடு இருக்குது. விலை வந்து 8,500, 8,500. சாம்சங் கேலக்ஸி A52 7,000 இது. இதோட ஜிபி 8,128 பக்காவாக இருக்குது. 5G கிடையாது, 4G இது. ஸோ இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 1 இது 8,500 இது. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா கோடு தான் இருக்குது, டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. மற்றபடி மொபைல் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. விலை வந்து 8,500, இதுவும் 8,500. டிஸ்பிளேயில் கோடு மட்டும்தான். வேறு எந்த ஒரு சாம்சங் இருக்குது.
5000 ருபீஸு. இது என்ன மாடல் சரியாக தெரில, இப்போ எங்களுக்கே மறந்துடுச்சு. இது போட்டோன்னா என்னன்னு தெரியல, இதுவும் கோடு உள்ளது தான். 4000 A71. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவாக எடுத்துருவோம். விவோ வந்து பார்த்திங்கன்னா Y200ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. 14,000, 14,000. இதுவும் வந்து 14,000 தான். 14,500. ரெண்டுக்குமே வந்து வாரண்டி இருக்குது, 6-7 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,500, 14,500. அப்புறமா பார்த்திங்கன்னா விவோ வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இங்கே ஒன்று இருக்குது, விவோ V40. இதோட விலை 27,500. இன்னும் அப்டேட் இது ஆகலை, அது என்னது ஆக்டிவேட்டே ஆகலை. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 27,500, 27,500. ஜிபி வந்து 8256. அப்புறம் இவர் வந்து விவோவில் வந்து விவோ X70 ப்ரோ 17,500 போட்டிருக்காரு. 12GB RAM, 256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும்தான் இதோட இஷ்யூ. இதோட ப்ரைஸ் வந்து 17,500. வேறு என்ன விவோ இருக்குது, இந்த அது ஒன்று. விவோ வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு, ஃப்ரண்ட்லேயும் உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட் வேறு இருக்குது. டச்சு கிச்சு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. கேமரா எல்லாமே சூப்பராக ஓடுது. இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. விவோவில் V27 ப்ரோ 7,500, 7,500. விவோ வந்து Y78ன்னு நினைக்கிறேன், 9,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. 8128. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 9,000 ருபீஸு. அடுத்தது ஓப்போ ரெனோ 8ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 5G மொபைல் தான் இது. ஓப்போ ரெனோ 8. ஸோ 8128. இதுவும் ஆல்ரெடி நம்ம போட்டது தான். பாக்ஸ் மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. மொபைல் வந்து இதுவரையும் சர்வீஸ் போகாதது, தெளிவாக இருக்குது. ஓப்போ ரெனோ F27 ப்ரோ ப்ளஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபா. இது 11 மாதம் வாரண்டி இருக்குது. கடைக்கு ஒரு 3 பீஸாவது வச்சுருக்காங்க. எல்லா கடையிலையும் இந்த பொருள் இருக்கும் இதே மாதிரி. எதனால் இவ்வளோ பீஸ் வந்து எதுவுமே யாருமே விரும்பலைன்றது எனக்கே தெரில. ஸோ அவர் வந்து விளம்பரம் போடும்போது பயங்கரமாக போட்டாங்க, கார் ஏறுனா உடையாது அப்படி இப்படின்னு. ஸோ ஆனால் வந்து மார்க்கெட்டில் இது ரன்னிங் கிடையாது. மார்க்கெட்டில் கடைக்கு 2 பீஸ் வச்சு விற்காமல் வச்சுருக்கான், நம்ம ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது விற்றுரும். ஆனால் வந்து இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து ஓப்போ ரெனோ 12ல் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளேயில் ஒரு கிராச்சஸ் இருக்குது. 19,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. விற்கலை, இது இன்றைக்கி வரைக்கும் விற்கலை. அதே மாதிரி ஓப்போ F27 5Gன்னு ஒரு மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் வாரண்டி இருக்குது. 17,500 புதுசு இது. அப்புறம் ஓப்போ ரெனோ 6 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணல, பழசு தான். பேக் டோர் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருக்குது. மாடல் பழசு இது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. விலை 6,000 ரூபா, 6,000 ருபீஸு. 5G மொபைலு. இது ஓப்போ ரெனோ 7 நினைக்கிறேன், 7ஓ 8ஓ, 11,000 ரூபா. ரொம்ப நாளாக இருக்குது நம்ம கடையில் விற்காமல். அப்புறம் ஓப்போ எதுவுமே கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓப்போ இருக்கா, சரி இதே முடிச்சிடும். ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா 6,500. ஓப்போ A76 சரிங்களா, 8,128 நினைக்கிறேன், 6,128. 6,500 ரூபா. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுது. சார்ஜர் இருக்குது, டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயாக கிளாஸாக தெரில, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது சரியா. 6,128. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே ஒட்டியிருக்கான் பாருங்கள், 6,500 ரூபா, 6,500. ஸோ அதே மாதிரி 78. இது 76. அதுலேயே வந்து அதுவும் 5G மொபைல் தான் நினைக்கிறேன். இது 5Gயா 4Gயாப்பா இது? ஆனால் இது 4Gன்னு நினைக்கிறேன். 4G தான். ஆமாம், இதுதான் 5G. இது 8,500 ரூபா. இது டிஸ்பிளேலாம் எதுவும் மாற்றலைங்க,
ஸோ ஒரிஜினலாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. கேபிள் மட்டும்தான் இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8500 மோட்டோவில் G34 8500 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 12GB RAM 256. இல்லை 8GB RAM 128 பாய். இது யார் 256ன்னு சொன்னா? அப்புறம் யாரும் சொல்லி நான் அப்போ அப்படி தான் போட்டேன். 8/128 தான் இது. 8/128. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8500. புதுசே 11 தான் இருக்குன்னாங்க. இது விவோவில் வந்து X90, விவோ X90. இது மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது. ₹26,500, 26,500. இந்தப்பா இது அவரு. ரியல்மி GT20 இந்த இருக்கு. மொபைல் வந்து விவோ X90 வந்து 26,500. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு பாரு, 8/256 பின்னாடி போட்டிருக்கு பாரு, 8/256. மொபைலு மட்டும்தான், மொபைலு பாக்ஸு, சார்ஜர் இல்லைல்ல. சார்ஜரில் விலை வந்து பார்த்தீங்கன்னா 26,500 தானே. கொஞ்சம் பாரு எவ்வளோ, 26,500 தான், 26,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து இந்த இருக்கு பாருங்களா. போக்கோ X6 ப்ரோ 16,500, 16,500. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/256, 16,000, 16,000. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. 11 மாதம் வாரண்டி இருக்குது இந்த மொபைலுக்கு. இது டெக்னோன்னு ஒரு மொபைலு 7,500. ரெட்மி. இது வந்து சிம் கார்டு போடுறது 4G. இது டேபு 4,000. கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000, 12,000 தரேன். 5G இது. இதில் வந்து மேலே டிஸ்பிளே கிளாஸ் மாற்றிருக்கு. 8/128, 12,000 ருபீஸ், 12,000 அது. இது வந்து எம்ஐயில் வந்து 11iன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 6,800. இது என்னப்பா ப்ராப்ளம்? இது 6,800 எம்ஐ 11i. தெரியல, இது ப்ராப்ளம். இது இந்த பேக் டோர் ஓப்பனாக இருக்குது. ஸோ பேக் டோர்லாம் ஓப்பனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து நம்ம வந்து 6,800 போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ண நேரம் இல்லை, டைம் வேறு ஆயிடுச்சு. லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லினோவாவில் வந்து ரெண்டுமே நாங்கள் போட்டிருக்கோம். லேப்டாப் தனித்தனியாக போட்டிருப்போம், முந்தா நாள் போட்டிருப்போம் சனிக்கிழமை. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து 25,000, 25,000. ஒன்று வந்து 23,500. சரியா? எதுன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ இதோட முடிச்சிருவோம். இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி அரசியல்லாம் பேசாதீங்கன்றாரு. அதோட திட்டி விட்டேன் நான் கட்டுப்பதில். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஏன் வீடியோ, நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நான். சரியா? பார்க்குறது பார்க்க வேணான்றது நீ முடிவு பண்ணிக்க. சரியா? உனக்கு மொபைல் வேணும்னா பாரு, வேணான்னா போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை விட்டு அரசியல் பேசாத, மயிறு பேசாதன்னு என்கிட்டயே சொல்கிறேன். நல்லா எவ்வளோ பேரை பார்த்தோம் ஆளு. சரி பஸ், இதோட வச்சிடறேன். நாளைக்கு நம்ம பேசுவோம், விரிவாகவே அரசியலை பற்றி பேசுவோம்.